உலகமெங்கும் வாழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு நீ வணக்கங்கள். அதாவது புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. இப்போ பாருங்க, எதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதுன்னு இல்லை, ஏதோ ஒரு காரணம். இப்போ எதையாவது ஒன்று பண்ணி இந்த திருட்டு திமுக எதையாவது ஒன்று பண்ணி அவங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மக்களுக்கு பூராமே தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் நாவடக்கம் தேவைங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். அதாவது முன்னாள் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, எவ்வளோ ஒரு கொச்சையான முறையில் பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அதாவது அவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த தோல்வியிலிருந்து அந்த வெறியிலிருந்து மேல் இல்லை, தோல்வி வெறி. இது தோல்வி வெறின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த இவங்களெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் விடணும். நான் இப்போ நேற்று கூட சொன்னேன், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தது. நல்ல சொற்கள் இருக்கும்போது கெட்ட சொற்களை பயன்படுத்துகிறவங்க என்ன எப்படின்னா, நல்ல பழம் இருக்கும்போது காய போய் திங்கிறதுக்கு சமம். நல்ல பழம் இருக்கும்போது யாராவது காய போய் தருவானா? அதான் விஷயம். இதுதான் அதாவது திருவள்ளுவருடைய வாக்கு. இன்னொரு குரல் ஏற்கனவே சொன்னதுதான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது. தீக்காயங்கள் கூட ஆறி போயிடும் காலப்போக்கில். ஆனால் ஒரு வார்த்தையில பேசிட்டோம்னா அது வாழ்நாள் பூரா அது அவனை பாதிக்குங்கிறதுக்கு இந்த முந்தானத்து பேசின உதயநிதி திருட்டு திமுக இவங்க பேசுறது. இந்த இது கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவங்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, ஒரு தீய சக்தி திருட்டு திமுகங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, தான் செய்த ஊழல் என்னடா அது மக்கள் மத்தியில் பூரா வெட்ட வெளிச்சமாயிட்டே இருக்கு. இனிமேல் எப்படி நம்ம அரசியல் நடத்துறது, இருக்கிற பணத்தை எப்படி காப்பாற்றிக்கிறது, ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வழி என்ன, இதுதான் முறை. சென்ட்ரல் முதல்ல போய் எல்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நடக்கக்கூடியது தான் சென்ட்ரல் போய். ஆனால் இவங்க தப்பு, அதான் உப்பு தின்ன தண்ணி குடிச்சே ஆகணும். நம்ம தமிழக மக்களை ஏமாற்றி கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். இனிமேல் இவங்க தப்பிக்க முடியாது. இது நான் பல தடவை சொல்லிட்டேன். மக்களை ஒரு குறிப்பிட்ட காலம் ஏமாற்றலாம், பல நாள் திருடன் ஒரு நாள் சிறை, அந்த மாதிரி எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. இவர் ஒரு கொச்சையான வார்த்தையை பேசியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்களும். ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவரை கேலியும் கிண்டலும், அவ்வளோ பணத்திமிரு உங்களுக்கெல்லாம் இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பணம் கையில் விளையாடுது. அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அதாவது ஒரு குட்டி கதை இருக்கு, உங்களுக்கே தெரியும். முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு தேள் வருது பக்கத்தால், அவருடைய காலில் ஒரு கொட்டு கொட்டுது. அவர் எடுத்து போட்டுட்டு அவர் மட்டும் திருப்பி தவம் பண்ணுறாரு. திருப்பி அதே தேள் வருது, திருப்பி கொட்டுது, எடுத்து போட்டு தவம் பண்ணுறாரு. என்ன சிஷியர்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க சாமி தவம் முடிஞ்சு அவர் எழுதிய பிறகு இந்த மாதிரி தேள் கொட்டுச்சு, நீங்கள் எடுத்து போகிறீங்க. தேளுடைய குணம் கொட்டுற குணம், ஏன் குணம் அதை காப்பாற்றுறது. அது தூக்கி அது இல்லை, நீங்கள் அடித்து கொன்றுவீங்கன்னு நினச்சேன். அதை இயற்கை குணத்தை மாற்ற முடியாது. அந்த மாதிரி தீய சக்தி திமுகவுடைய குணம் எதிர்த்து பேசுறது. நம்ம தமிழக முதலமைச்சர் குணம் அமைதியாக இருக்கு. அவர் அமைதியாக இருக்கிறதே இது வரைக்கும் என்னன்னா, சும்மா இந்த டிவி முன்னாடி ஒரு 100 மைக் இருக்கும் வச்சுக்கிட்டு அப்படியே அது இது எதிர்கட்சிக்கு நீயா நானை பார்த்தலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், அப்படி பேசுறது இப்படி பேசுறது. எதுக்கிய பேட்டி? தேர்ந்தெடுத்தாச்சு, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு எதிர்கட்சிக்காரங்களை வசம் பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்கு?
இப்போ பாருங்க, தோத்தவன் தான் வசமாகிட்டு இருக்கு, ஜெயிச்சவங்க கம்முன்னு இருக்காங்க. தோத்த மக்கள் இந்த திருட்டு திமுக பாருங்க மாறி 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 எவ்வளோ வார்த்தைகள் விடுறாங்க. அவர் ஜெயிச்சவர் அமைதியாக அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியாச்சு, எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணும், இவங்க இந்த வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு உடனே ஆர்டர் போடுங்க, உங்களுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடக அரசு, பண்ணுங்கிறாங்க. இதை தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். தம்பி தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். வெறும் வெட்டி பேச்சு பேசுறதை விட செயலில் நம்ம முக்கியமாக இருக்கணும், செயல்படுத்தணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்காக அவர் மௌனமாக இருக்கிறார். நீங்கள் என்னடான்னா வார்த்தைகள், அதான் கேட்கக்கூடாத வார்த்தைகள் சொல்ல. ஒருத்தர் என்னன்னா எலும்பு உடைப்பேன் அப்படிங்கிறாப்படி, ஒருத்தர் என்னன்னா ஆபாசமாக பேசுகிறீங்க. இல்லை இதுக்கெல்லாம் அதான் உங்களுக்கு ஒரு பக்கம் ஆபாசமாக பேசுவீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய திமிருத்தனத்தை காட்டுவீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள், நான் 550 நாள் ஜெயிலில் இருந்தேன், இதுக்கெல்லாம் பயப்படணும். ஜெயிலில் எதுக்கு போனீங்க? 550 நாள் ஊழல் செஞ்சுட்டு போனீங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகளை பிடிச்சி அடிச்சிங்க. என்னமோ பெரிய நாட்டு விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக போன மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டுருங்க. நான் 550 நாள் ஜெயிலுக்கு போனவன், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதே மாதிரி ஒருத்தர் மிசா கைதி மீது, அது மிசா கைதியே பச்சையாக சொல்ல போனால் மிசா கைதின்னா என்ன? மிசா கைதியில் அரசாச்சுன்னா நீ தியாகியா? எல்லாம் செய்கிறதெல்லாம் தப்பு, செய்கிறதெல்லாம் தர்மத்துக்கு புறம்பானது, மக்களுக்கு எது கெடுதல் இருக்கோ அத்தனையும் செய்கிறது, தன்னுடைய குடும்பத்தை வளமாக்குறதுக்காக தான் திட்டங்கள். கேட்டால் இப்போ நாங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தான் இன்னைக்கு என்னத்தையா கொண்டு வந்தீங்க? நீங்கள் காலையில் சோறு போட்டது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? நலத்திட்டங்கள்லாம் என்னையா? ஒரு அணையாவது கட்டியிருக்கணும்ல நீங்கள். இப்போ தம்பி தளபதி விஜய் அவர்கள் தடுப்பணைகள் அங்கங்கே கெட்டுறாரா இல்லையா பாருங்க. உங்களால் இனிமேல் மண்ணை அள்ள முடியாது. இந்த மண் கொள்ளையை தடுத்தாவே பல லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு. சில பேர் அந்த கொள்ளடிக்கிறவன், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஊரில் மண் கொள்ளையை தடுத்து நிறுத்தின தாசில்தார ஆபீஸில் போய் வெட்டி கொண்டாங்க. இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தப்பல்லவா? ஒரு அதிகாரிய, அரசு அதிகாரிய அவருடைய அலுவலகத்திலே போய் வெட்டி கொண்டாங்க. கல்குவாரிய ஒரு சட்டத்துக்கு புறமா நோண்டிட்டு இருக்காங்கன்னு சொன்ன ஒரு நிருபரை கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க. இதெல்லாம் திருட்டு திமுக நடந்ததை நம்ம பார்த்தோம். நீங்க திருட்டு திமுக காரங்களுக்கெல்லாம் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அத்தனையும் அடிச்சு கொள்ளடிச்சு நம்ம இயற்கை வளங்களை காலி பண்ணி மலைகளை பூரா தவிடு பொடியாக்கி அக்கம் பக்கம் மாநிலங்களுக்கு எல்லாம் விற்று எல்லாம் நினைச்சதெல்லாம் செய்கிற அளவுக்கு கையில் லட்சக்கணக்கான கோடியை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 13.5 லட்சம் கோடியில் கொண்டு போய் நிறுத்தி விட்டு இவர் கையில் ஆட்சி ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் இதை எப்படா இந்த பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சாரு, 1 by 1 வருது. அவன் இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகள்லாம் கலங்கி போயிருக்கிறான். தெளிவாக சொல்லிட்டாரு, ஒழுங்காக வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க, எக்ஸ்ட்ரா சம்பாதிக்காதீங்க, சம்பாதிச்சீங்கன்னா உங்களை சும்மா விடமாட்டோம்னு சொல்லிட்டாரு. நல்ல அரசாங்க பணத்தை ஒரு பைசா திருட மாட்டேன், திருநவனே விட மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு நல்ல மனிதன் கிடைக்கிறதுக்கு நல்லா நினைச்சு பாருங்க. சீமான் பேச்சுக்கு வருவோமா? சிங்கமாக இருக்கு. அதான் கொலவெறியில் இருக்கிறார் அவர் இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு. நான் தான் நேற்று சொன்னேன், மக்களும் கொலைவெறியில் இருக்கிறாங்க. சீமான் அவர்களை டெபாசிட் காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எத்தனை பொய்கள் வாயில் திறந்தா போதும், அநியாயத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது, இவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்தது நல்லாவே தெரியுது. தனியாக நிற்பேன் நான் இந்த நாட்டை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த 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 மாதிரி ஒரு நல்லது எப்படி செய்யணுங்கிறதே உங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தேவையானது பணம். இந்த எலெக்ஷன் வருதா, நமக்கு 500 கோடி வருதா, 250 கோடி வருதா, யாரை திட்டு சொல்றாங்கள, திட்டு வாய்க்கு வந்தது அப்படின்னு அப்படி அடிச்சு பேசுறது. அப்படி இப்படி என்னப்பா என்னன்னு தெரியல. எல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய விடக்கூடிய கூட்டங்கள்.
அது ஏன் அந்த வெறி அப்படியே அப்படியே நடிகனும் தலைவனும் ஒன்னா நடிகனும் பொத்த. அப்போ புரட்சி தலைவரை நீ திட்டுறியா? புரட்சி தலைவர் அம்மாவை திட்டுறியா? ஒரு காலத்தில் நாடகத்தில் நடித்தவர் தான் பேரறிஞர் அண்ணாலாம். கலைஞர் கருணாநிதியே நாடகத்தில் நடித்தவர் தான். எல்லா விஷயத்திலையும் கலந்து பாருங்க. இந்த சீமான் பண்ற அலம்பல இதுக்கே மக்கள் நீங்க கூட்டம் போறீங்க. உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா? அந்த ஆள் கூட்டத்துக்கு போலாமா? ஏதோ 10 பேர் உட்காந்த கூட அது நம்ம தமிழ் இனத்துக்கே, தமிழ் சமுதாயத்துக்கே, தமிழ்நாட்டுக்கே அவமானம். சீமான் கூட்டத்துக்கு 10 பேர் போய் அங்க உட்காந்தா கூட நம்ம தமிழ் இனத்துக்கே அவமானம். நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்நாள் பூரா புறக்கணிச்சிடணும். இவருக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் விட்டு, அமலாக்கத்துறையெல்லாம் விட்டு, நீ எப்படியா உனக்கு இவ்வளவு பணம், எந்த வெளிநாட்டிலேருந்து உனக்கு பணம் வந்தது, இந்த பணத்தை நீ என்ன பண்ணுன, தமிழ் வளர்ச்சிக்காக, இலங்கை தமிழர்களுக்கு நீ எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்க? இனிமேலாக ஒன்று சொல்ற, ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் சீமான் அவர்களுக்கு. இலங்கை தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 கோடியில் ஒரு ஃபேக்டரி ஒன்று கட்டேன். இதான் பணம் தான் கையில் வச்சிருக்கீங்களே. அந்த எண்ணெல்லாம் வராது. வாழ்நாள் பூரா அவங்க அடிமையாகவே இருக்கணும். இல்லீகலுக்கு பயன்படுத்தணும் இங்கே இருக்கிறவங்கள. அது பிரச்சனை. இந்த முகாம்னு பேரில் 30 வருஷமா இருக்கு. தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த முகாம்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்து எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வசதிகள் ஒழுங்காக போய் சேருதா, அந்த பசங்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த இளைஞர்கள்லாம் இலங்கையில் அவங்க பூர்வீகமாக இருந்து அகதிகளை இங்கே வந்து இங்கே பிறந்த குழந்தைகளுக்கு வழி என்ன, அதுக்கு ஏதாவது வழி செய்யும். ஒரு நாடு, நம்ம நாடு சமுதாயத்தை அதான் நல்லவங்களா வளர்த்திட்டோம்னா, நல்லவங்க இலங்கை தமிழர்களை நம்ம பாதுகாக்கிறது நம்ம கடமை. அதான் இந்த மாதிரி சீமான் மாதிரி போலங்க இலங்கை தமிழர் பேரை சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை, அதான் திருடன்னு பேரை வச்சாச்சு. அதை பற்றி பேசி அதான் ஒரு கெட்டவன் தெரியுது, துஷ்டனை கண்டால் தூர விலகிடணும். இந்த திருட்டு திமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தூர விலக்கி வச்சுட்டு மக்கள் வச்சுட்டாங்க. ஒன்றும் கவலையே படுத்தவில்லை. எலெக்ஷன் வரட்டும், பார்த்துக்கலாம். எலெக்ஷன்ல நீங்க அதான் விசில் புரட்சி என்னங்கிறத இந்த தடவை மக்கள் காமிப்பாங்க. 90% ஓட்டு விசில் குழுவணும். 10% ஏன் உள்ளாதுன்னு கேட்குறீங்களா? தெரியாம தவறுதல இது மாறி போறது, செல்லாத ஓட்டுக்கு சொல்ல வரேன். 100% விசில் தான் இனிமேல் மக்களுடைய. என்னைக்கு மீடியேட்டர்ஸ், வயதானவர்கள், இளைஞர்கள் தான் என்னைக்குமே விசில் புரட்சி பண்ணிட்டாங்க. அது என்னுடைய அவங்களுடைய அந்த இது தனி மனிதனாக இருந்து 108 சீட்டுக்கு வந்துட்டாங்களே, நம்ம போடாம விட்டுட்டோமேனு மீதி இருக்கிற 100 அந்த தொகுதி மக்கள் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சீமான் அவர்களே, நல்லா வச்சுக்கிங்க, மனசுல வச்சுக்கிங்க. எப்படா எலெக்ஷன் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வச்ச பிறகுதான் விசிலுடைய பலம் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாண்ட நீங்க எல்லாம் அதான் உங்களுடைய தோலை உரிக்கிறதுனா ஆட்டுக்கு தோலை உரிக்கிறதுன்னு இல்லை. நான் அந்த வார்த்தை பேசுறது தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஊழல் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க போறோம். நீங்க செய்யற இது வரைக்கும் மக்களுக்கு செஞ்ச துரோகங்களை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க போகுங்க தெரிவிச்சுக்கிறேன். உலகெங்கிலோ அல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் சென்று மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சி தலைவர் நாமும் வாழ்க.